தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த பிறகு எந்த விதமான நலத்திட்டங்களோ அல்லது அரசு அறிவிப்புகளோ அல்லது அரசு திட்டங்களோ முன்னெடுப்புகளோ எதுவும் நடத்தக்கூடாதுங்கிறது தேர்தல் விதி. அதான் எலெக்ஷன் லா. ஆனால் இன்றைக்கு சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சுமார் 2063 செல்ஃபோன்கள், அந்த செல்ஃபோன்கள் மாவட்ட திட்ட அலுவலருடைய அலுவலகத்தில் இருந்ததாக சொல்கிறாங்க. அதை பெற்றுக்கொள்ள அங்கன்வாடி பணியாளர், பால்வாடி பணியாளர், பணித்தள பொறுப்பாளர்கள் எல்லாம் அழைச்சதாக சொல்கிறாங்க. இந்த தகவல் கிடைச்சோடனே எங்களுடைய வழக்கறிஞர்கள் அங்கே போய் கேட்கும்போது அது எனக்கு தெரியல, அதை நான் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் மலுப்பெல்லாம் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. இப்போ அதில் என்னன்னா, இப்போ அந்த அறை பூட்டி சீல் வைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. எங்களுடைய வழக்கறிஞர்கள் இதை தட்டி கேட்கலன்னா, இதை சுட்டி காட்டலன்னா வழங்கப்பட்டிருக்கோம். யாருக்கு வழங்கியிருக்காங்க, யாரால் வழங்கப்பட்டதுங்கிறது முக்கியம். இப்போ மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கும்போது எந்த நடவடிக்கையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது இதை அந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்டை அமல்படுத்த வேண்டிய அரசு அதிகாரிகளை தவறிழைத்தால் யார்கிட்ட போய் சொல்கிறது? இப்போ அந்த செல்ஃபோன்கள் அங்கன்வாடி பணியாளர் போன்ற அரசு பணியாளர்களுக்கு அரசாங்கம் கொடுத்ததாக சொல்லப்படுது. சரி, அப்படி இருந்தாலும் அதை இப்போ எப்படி கொடுக்க முடியும்? நீங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி கொடுத்துருக்கணும். அதை யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல. நோட்டிஃபிகேஷனுக்கு பிறகு அவ்வாறு நீங்கள் கொடுத்தீர்களானால் அது மாடல் கோட் ஆஃப் கான்டக்டுக்கு எதிரானது, அந்த விதிமுறைகளுக்கு எதிரானது. சரி, கொடுத்தது அரசுடைய செல்ஃபோன் தானா அப்படின்ற சந்தேகம் கூட எனக்கு இருக்குது. ஏன்னா ஆளுங்கட்சிக்கு வேலை செய்வதற்கு ஆளுங்கட்சியை ஸ்பான்சர் பண்ணியிருக்குமோ, திராவிட முன்னேற்ற கழகமே ஸ்பான்சர் பண்ணியிருக்குமோ? ஏன்னா இந்த பணிகளை செய்வதற்கு மக்களோட நெருக்கமாக இருக்கிற அந்த கீழ்நிலை அதிகாரிகளை பயன்படுத்திக் கொள்வதற்கு திமுக செய்திருக்குமோ என்ற அச்சமும் சந்தேகமும் எனக்கு இருக்கிறது, எங்களுக்கு இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் திருப்பூர்லேயும் கரூர்லேயும் ஈரோட்லேயும் கூட நேற்று முன்தினம் இதை கொடுத்துட்டதாக கூட சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் அது கம்ப்ளீட் வயலேஷன். அவ்வாறு செய்த அதிகாரி மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஏன்னா தேர்தல் நடத்தை விதிகள் இருக்குங்கிறது யாருக்குன்னா, அப்பாவி காரில் போகிற, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறவன், கையில் கொஞ்சம் பணம் வச்சுருக்கவனுக்கு தான் தேர்தல் நடத்தை விதிகள் இருக்கா? அவங்கள நிறுத்தி மருத்துவமனைக்கு செல்கிறவன்ட்ட பணத்தை பறிக்கிறது, வியாபாரி பணம் வாங்க போனால் அந்த பணத்தை விளக்கம் சொல்லுன்னு விளக்கம் கேட்குறது, அவசரமாக காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போகிற வண்டிகளை நிறுத்தி சோதனை போடுறது, இதுதான் தேர்தல் நடத்தை விதிமுறைகளா? தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய பேலட்டண்டாக ஒரு பெரிய தவறு நடந்திருக்கிறது. யார் செஞ்சான்னா அரசு அதிகாரிகள் செஞ்சுருக்காங்க. அப்போ அது யார் தட்டி கேட்பது என்ற வகையில் அது மிகப்பெரிய வயலேஷனுங்கனால நான் தேர்தல் ஆணையத்தில் இது குறித்து அதிமுக சார்பில் புகார் மனு அளித்துள்ளேன். கிரிராஜன் எல்லாரும் கச்சேரிக்கு போனாங்கன்னு எங்காத்துக்காரரும் கச்சேரிக்கு போனாருங்கிற மாதிரி கிரிராஜன் நீதிமன்றத்துக்கு போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அதாவது நான் விவரமாக சொல்லணும், நாங்கள் நீதிமன்றத்துக்கு போனோம் நேரு மீது அந்த நடவடிக்கை எடுக்கணும்னு. ஏன் போனோம் அப்படின்னா, அமைச்சர் நேரு தன்னுடைய டிபார்ட்மெண்ட்டில் அப்பாயின்மெண்ட் போடும்போது அதில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு நான் கண்டுபிடிக்கல, இடி கண்டுபிடிச்சு. அமலாக்கத்துறை அவர் சம்பந்தப்பட்ட இடங்களில் ரெய்டு நடத்தும் போது கிடைத்த ஆவணங்களின் அடிப்படையில் அதை தமிழ்நாடு டிஜிபிக்கு அனுப்பிச்சு, அக்டோபர் மாதத்தில் அனுப்பிச்சு அது மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இடி எந்த அதிகாரத்தில் இதை சொல்லுதுன்னா, பிஎம்எல்ஏ ஆக்ட் 66(2) பிரிவு இருக்குது. அதுபடி ஒரு லாஃபுல் அத்தாரிட்டி, ஒரு விசாரணை ஏஜென்சி தன்னிடம் கிடைக்கிற ஒரு தகவலை அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த தகவலை சம்பந்தப்பட்ட இன்னொரு விசாரணை அமைப்புக்கு கொடுத்து அது மீது நடவடிக்கை எடுக்க சொல்லலாம். ஏன்னா இடி அமலாக்கத்துறை எந்த சட்டத்தின் அடிப்படையில் ரைடு பண்ணுதோ அதில் பண்ணுது. ஆனால் அதை ஊழல் வழக்கை யார் தாக்கல் செய்ய முடியும்னா தமிழ்நாடு காவல்துறை தான் பண்ணணும். எனவே டிஜிபிக்கு அனுப்புகிறாங்க. டிஜிபி அதை வாங்கி வச்சுக்கிட்டு அதை ஊற போட்டுட்டாங்கன்னு நாங்கள் கோர்ட்டில் சொல்லுவோம். ஊற போட்டுட்டார். அதுக்கப்புறம் அதில் நடவடிக்கையே எடுக்கலை. அவ்வாறு எடுக்காமல் இருக்கும்போது சென்னை உயர்நீதிமன்றம் வேற ஒரு வழக்கில் ஒரு அப்சர்வேஷன் சொல்லிச்சு. இது மாதிரி விஷயங்களில் நீடியே திருப்பி வழக்கு பதிவு பண்ணுங்கன்னு கேட்க முடியாது, ஒரு தனிநபர் கேட்க முடியும்னு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அப்சர்வேஷன் சொல்லியிருக்கு. இந்த சூழ்நிலையில் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதை தட்டி கேட்கணும். ஏன்னா அது நீதிமன்றத்தில், மக்கள் மன்றத்தில், சட்டமன்றத்தில் இதை எடுத்து வைக்கிற பொறுப்பும் கடமையும் அதிமுகவுக்கு இருக்குது
ஏன்னா நாங்கள் தான் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சீர்குலைவை, ஊழலை, அவங்களுடைய எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று ஆட்சி நடத்துகிற தன்மையை பல மட்டங்களில் கேள்வி கேட்குற அமைப்பாக அதிமுக இருக்குது. அதை தான் நாங்கள் தான் செஞ்சிட்ருக்கோம். எனவே ஒரு வழக்கு தொடுத்தேன். நான் அதிமுக சார்பில் நான் தான் வழக்கு தொடுத்தேன். ஏன்னா ஏற்கனவே இது குறித்து பத்திரிகைகள் வந்திருக்கு. ஆனால் இன்னும் தமிழ்நாடு அரசு டிஜிபி நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அவ்வாறு இடி கொடுத்த தகவல்கள் தவறாக இருந்தால் இடி மேலே மான நஷ்ட வழக்கோ அல்லது கிரிமினல் வழக்கையோ தமிழ்நாடு அரசு தொடுத்துருக்கணும், அமைச்சர் தொடுத்துருக்கணும். என் மேலே அப்படி எதுவுமே இல்லையே, எப்படி நீங்கள் இப்படி கொடுப்பீங்கன்னு. ஆனால் அவங்களும் வாயை மூடிட்டு அமைதியாக இருந்தவனே இந்த மிகப்பெரிய மயான அமைதியை கலைக்கிறதுக்கு, உண்மையை வெளிக்கொண்டுவதற்கு நான் வழக்கு தொடுத்தேன். இந்த வழக்கு விசாரணையின் முடிவில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சுது. அதாவது உடனடியாக போர்த் வித் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாங்க. உடனடியாக அமைச்சர் நேரு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை உடனடியாக பதிவு செஞ்சுருக்கணும்ல, இது நீதிமன்ற ஆர்டர் தானே. குப்பனுக்கும் சுப்பனுக்கும் ஆர்டர் போட்டால் உடனே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறது தானே அரசியலமைப்பு சட்டம். அதை விரட்டுற அரசாங்கமே அதை செய்யலைன்னொன்னே நாங்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடுக்கிறோம். அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுத்தே கிட்டத்தட்ட 15 நாள் ஆச்சு, அதுக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிற போது அவங்க சொன்னாங்க, நாங்கள் அந்த பர்டிகுலர் வழக்கில் ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பில் ஒரு பகுதியை நாங்கள் ரிவிஷன் போட போகிறோம் அப்படின்னு மட்டும் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி வர ரிவிஷனும் போடலை, அப்பீலும் போகல. ஏன்னா ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றத்தில் தடை வாங்கியிருக்கணும், அப்படி இல்லைன்னா எஃப்ஐஆர் போட்டிருக்கணும் அல்லது ரிவிஷன் போட்டிருக்கணும். எதையுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு வாய் மூடி ஒரு கள்ள மௌனம் காக்கிறது விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன். எனவே இந்த வழக்கு இன்றைக்கு வந்திருக்கணும், இன்றைக்கி பட்டியலில் இல்லை. எனவே எங்களுடைய வழக்கறிஞர் சென்று அதை இன்றைக்கி நீதிமன்றத்தில் கேட்டார். என்னன்னு கேட்டார்னா, இன்றைக்கி வரல அப்படின்னு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் சொன்னோடனே, தலைமை நீதிபதி புதிதாக வந்திருப்பவர், அவருக்கு இந்த வழக்கு குறித்து தெரிந்திருக்க முடியாது. எனவே அவரிடம் அந்த ஏற்கனவே பழைய இதற்கு முன்பாக இருந்த உத்தரவு, தலைமை நீதிபதி போட்ட உத்தரவை படித்து பார்த்துவிட்டு அவர் ரெஜிஸ்ட்ராரை அழைத்து விளக்கம் கேட்டு உடனடியாக அந்த வழக்கை போடுவதற்கு நான் ஏற்பாடு செய்கிறேன், நாங்கள் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருக்கார். இது கோர்ட்டு விஷயம். கிரிராஜனை பொறுத்தவரையில் இந்த வழக்குக்கு லாவணி பாடணுங்கிற 10 லட்சப்பாட்டு பாடுறாராம். உடனே அவங்க போய் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. இந்த வழக்கு என்ன, 7 அதிமுக மந்திரிகள் மேலே வழக்கணும். எங்கே ஆதாரம் என்ன? நீங்கள் நள்ளிரவில் ஒரு எஃப்ஐஆரை போட்டு விடிய காலமே கதவை தட்டி அமைச்சர் வீட்டிலலாம் ரைடு பண்ணிங்க. கடந்த 5 ஆண்டுகளாக நம்ம அந்த காட்சிகளை பார்த்தோம். அப்போ ஆதாரம் இருந்தால் தான் வழக்கை நீங்கள் சார்ஜ் ஷீட் போட்டிருப்பீங்களே, ஒன்றுமே இல்லையே, எதுவுமே போடலையே. எனவே தேர்தல் சமயத்தில் அதிமுக மீது ஒரு ஊழல் கரை, திமுக மீது ஒரு குற்றச்சாட்டை அதிமுக மீது வைக்கணுங்கிறதுக்காக போடப்பட்ட ஒரு மெலோ ட்ராமா அதான் இந்த வழக்கு என்று தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டியல் போட்டு வச்சுருக்காங்க, இங்கே அடைச்சி வச்சுருக்காங்க, இந்த இடத்துக்கு பணம் பட்டுவாடை பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கிற மாதிரி சொன்னீங்க. அது தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்துருக்கீங்க, அது மீறி ஏதாவது நடவடிக்கை எடுத்துருக்காங்க? தேர்தலாக நடவடிக்கை எடுக்கலை. 40 இப்போ நேற்று நான் கொண்டு போகும்போது 23 முந்தா நாள், இப்போ அது 40 எண்ணிக்கை உயர்ந்துருச்சு. எல்லா இடங்களிலும் அது அமைக்கப்பட்டிருக்குது. மாவட்ட ஆட்சித்தலைவர்னு ஒருத்தர் இருக்கார், எதுக்கு இருக்காருன்னு தெரில. நம்ம மீடியாக்கள், நான் என்ன கேட்குறேன்னா, மீடியாக்கள் யாரும் அங்கே போய் அதை எடுக்க மாட்டேங்கிறீங்களே, ஏன்? நீங்கள் உங்களுக்கு அங்கே கரூரில் ரிப்போர்ட்டர் இல்லையா? அதை எடுத்து போடுங்க சார். நீங்கள் அதை நான் சொன்னது உண்மைதானா அப்படிங்கிறத, ஏன்னா திமுக தரப்பு நான் குற்றச்சாட்டு வச்சுட்டேன், கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், அவங்க நடவடிக்கை எடுக்கல, எலெக்ஷன் கமிஷன். இது ஒரு புறம் இருக்கட்டும், நான் கொடுத்தேன்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அதுக்கு பதிலே இல்லை. அங்கே அண்ணன்